இங்க ஒரு சோல்ஜர் சடனா எழும்பி பாக்குறான். அங்க ஆயிரக்கணக்கான ஜோம்பிஸ் அவங்களுக்கு நேரா ஓடி வந்துட்டு இருந்துச்சு. உடனே அங்க இருந்து தப்பிக்கணும்னு அவங்களோட டீமை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போறாங்க. கிளம்பும் போதுதான் தெரிஞ்சது அந்த விமானம் ஏற்கனவே ரிப்பேர் ஆகிதான் நிக்குதுன்னு. ஒரு வழியா அதை சரி பார்த்து எல்லாரும் விமானத்துல ஏறுறாங்க. அந்த சோம்பிகள் அவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு விமானம் கிளம்பிய ரன்வே கிட்ட வந்துருச்சு. அவங்க எல்லாரும் இப்பதான் தப்பிச்சோம்னு நிம்மதியா இருக்காங்க. ஆனா ஜோம்பிகளும் பின்னாடி அந்த விமானத்தை ரத்த வெறி பிடிச்சு விடாம துரத்துது. உடனே விமானம் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதும் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதால அந்த விமானத்துல இருந்து ரெண்டு பக்கமும் கரும்புகை வெளியே வர ஆரம்பிக்குது. சடனா அந்த விமானம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே நோக்கி போக ஆரம்பிக்குது. விமானத்துல இருந்தவங்க எல்லாரும் பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த விமானம் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்துல மோதி கீழே விழுந்துருது. அதிர்ஷ்டவசமா எல்லாரும் சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த நாடு முழுக்க ஜோம்பி வைரஸ் பரவி இருக்கும். இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஜோம்பிகளா மாறிடுறாங்க. அதனால அவங்க பாதுகாப்பா மறைஞ்சி இருக்கணும்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்க ஒரு பழைய ரயில் பட்டியில எல்லாரும் போய் தங்குறாங்க. அன்னைக்கு மிட் நைட்டு அதுல ஒருத்தன் மட்டும் எழும்பி தனியா ஒரு ரயில் பட்டிக்குள்ள போறான். அவன் ஏற்கனவே ஜோம்பி கிட்ட கடி வாங்கியிருப்பான். ஆனா அவனோட டீம்மேட்ஸ் யார்கிட்டயுமே இதை சொல்லவே இல்லை. அடுத்த நாள் எல்லாரும் பாதுகாப்பான இன்னொரு இடத்தை தேடி போறாங்க. அப்போ ஜோம்பி கிட்ட கடி வாங்கினவன் மட்டும் கண்ணாடி போட்டிருந்தான். அவனோட வித்தியாசமான பிஹேவியரை வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவனை தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறான். அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆனா அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹீரோவுக்கு அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசு வராது. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியறத பாக்குறாங்க. ஹீரோ அந்த வீட்டுல ஜோம்பிஸ் யாராவது இருக்காங்களான்னு போய் பார்க்கும்போது சடனா அந்த வீட்டுல வெளியே இருந்த லைட் ஆன் ஆகுது. அந்த வீட்டுல ஒரு வயசானவர் மட்டும் எப்படியோ அந்த ஜோம்பி வைரஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தனியா சர்வை பண்ணிட்டு இருப்பாரு. அவரு அவங்க எல்லாரையும் அவரோட வீட்டுல பாதுகாப்பா தங்கவும் வைக்கிறாரு.